நாங்கள் இந்த மாதிரி அகழ்வாராய்ச்சி எல்லாமே புக்கில் படிச்சிருப்போம், யாராவது சொல்லி கேட்டிருப்போம். ஆனால் இங்கே நேரில் வந்து நம்ம தூத்துக்குடி நம்ம மாவட்டத்தில் இருக்கிறத பக்கத்தில் இருக்கிறத பார்க்கும்போது பார்த்து படிக்கும்போது நல்லாவே புரியுது. முதுமக்கள் தாதியில் வந்து நாங்கள் என்ன நினைச்சோன்னா குட்டியா இருக்கும் அந்த மாதிரி. ஆனால் இங்கே வந்து பார்த்துக்கப்ப ரொம்ப பெருசா ஆழமா இருக்கு. ஒரு இதுல 2 பேர் வைக்கிற அளவுக்கு கூட ரொம்ப பெருசா இருந்திருக்கு. அவங்க யூஸ் பண்ண அந்த பாத்திரம் ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகா இருக்கு. இப்போ நம்மளால அவ்வளோ பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா கூட இல்லை. கலர்ஸ் வேரியஸா இருக்கு. ரெட் அண்ட் பிளாக்ல இருக்கு, ரெட் மட்டும் தனியா இருக்கு, பிளாக் மட்டும் தனியா இருக்கு, இந்த மாதிரி நிறைய இருக்கு. அந்த ஒரு பாத்திரத்துல கூட நெல்லோட உமி வந்து இருந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் அப்ப இருந்தது எப்படி இன்னும் இருக்கு அப்படின்றது இன்னும் ஆச்சரியமா இருக்கு. இன்னும் என்ன, நெல் கிடைச்சது வந்து அங்க ஆராய்ச்சி பண்ணும்போது அது எத்தனையோ வருஷங்கள் வந்து பழமையானது அப்படின்னு தெரியும் போது நம்ம தமிழ் மக்களோட வரலாறு வந்து அவ்வளோ பழமையானதா அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே பெருமையா இருக்கு. இவ்வளோ தூத்துக்குடி பக்கத்துல இங்க இருந்ததை இவ்வளோ நாள் பார்க்காம இவ்வளோ லேட்டா வந்து பார்த்திருக்கோமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கஷ்டமாவும் இருக்கு. இன்னும் இந்த சைட்லயே வந்து மியூசியம் அமைச்சாங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னும் இதை பார்க்கும்போது ரொம்ப வியக்கிற மாதிரி இருக்கு. இப்பெல்லாம் யூஸ் பண்ணாங்களா, அவங்க செஞ்ச பாத்திரம் எல்லாமே இன்னுமே அந்த ஷைனிங் மாறாம அப்படியே இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே வியக்கிற மாதிரி இருக்கு. அவங்க பானைக்கு ஏத்தாப்புல மூடி, இப்பெல்லாம் நம்ம மூடி வைக்கிறோமான்னு தெரியாது. ஆனா ஒவ்வொரு பானைக்குமே கீழே பரன்லாம் அந்த பிரிமணெல்லாம் வைக்கிறதுக்கெல்லாம் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு பானைக்கும் ஸ்டாண்ட், அந்த பானை வந்து விழுந்துடக்கூடாது, அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே கேப் மூடி போட்டு அதாவது செட்டா அந்த மாதிரி அழகா ரொம்ப நுட்பமா பண்ணிருக்காங்க. அந்த தொழில்நுட்பத்தெல்லாம் பார்க்கும்போது நம்மளே வியக்கிற மாதிரி இருக்கு. இப்ப நம்மளால அப்படி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா அது வந்து உண்மையிலே முடியாது. நம்ம எப்பவுமே புக்ல படிக்கிறத விட பிராக்டிக்கலா படிக்கிறது வந்து இன்னும் ஈஸியா இருக்கும் அப்படின்ற மாதிரி இங்க வந்து எங்களை காட்டினது வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கு. MP மேம்க்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம், எங்களை இங்க கூட்டு வந்து காட்டினதுக்காக. தேங்க்யூ.